வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை இஞ்சி. இந்த இஞ்சி நாம் அன்றாடம் நம்மளுடைய உணவுல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான்னாலும் இது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு சிறந்த மூலிகையாக இயற்கையாகவே படைக்கப்பட்ட ஒரு பொருள். இப்ப இந்த இஞ்சி பாத்தீங்கன்னாக்கா மண்ணுல கீழிருந்து விளையக்கூடிய கிழங்கு வகைகளை சேர்ந்தது போன்ற ஒரு தாவரம். இது அந்த மண்ணிலிருந்து அடிபாகத்திலிருந்து விளைவதால கிழங்கு போன்ற தோற்றமுடைய இஞ்சி நமக்கு காரத்தன்மையும் உடல்ல உள்ள ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை உடையது. பொதுவா பாத்தீங்கன்னா இதை நம்ம உணவுல அதுக்கு செரிமான தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கிறதால அசைவ உணவுலையும் இதை பெரும் பகுதி பயன்படுத்துறாங்க. அது போலவே நம்ம சைவ உணவுலையும் பயன்படுத்துறாங்க. நிறைய குளிர்பானங்கள்லாம் இப்ப நம்ம காலையில பாத்தீங்கன்னா நிறைய டீ கடையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லா கடையிலுமே இப்ப இஞ்சி டீ குடிக்கிறது எல்லாருக்குமே வழக்கமா ஆயிடுச்சு. அப்போ அந்த வகையில பார்க்கும்பொழுது இது குளிர்பானங்கள்லயும் பயன்படுத்தப்படுது. உடல்ல உள்ள கொழுப்புகளை குறைப்பதற்கு ரொம்ப பயனுள்ளதா இது இருக்குது. இப்போ இது டீ கடையில பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேருக்கு இதுல உள்ள ஒரு மருத்துவ குணம் தான் தெரிஞ்சிருக்க தவிர இதுல உள்ள நஞ்சு பொருள், அதாவது இந்த இஞ்சியை பாத்தீங்கன்னா பயன்படுத்தும் போது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இதுல உள்ள தோல் பகுதி எந்த அளவுக்கு அந்த இஞ்சிக்குள்ள மருத்துவ குணம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த தோல் பகுதியில நஞ்சு கலந்திருக்கிறது. அதனால நம்ம ஒவ்வொரு முறை இஞ்சியை பயன்படுத்தும் பொழுதும் அந்த தோலை நீக்கிவிட்டு அதை நாம் சுத்தம் செய்து நன்றாக கழுகிய பிறகுதான் அந்த இஞ்சியை பயன்படுத்தணும். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னாக்கா இந்த குளிர்பானங்களில் பயன்படுத்தும் பொழுதும் தேநீர் டீல குடிக்கும் பொழுதும் இதை நன்றாக இடித்து சாறு எடுத்து அந்த இஞ்சி சாறை தான் நம்ம எடுத்து பயன்படுத்தணும். நேரடியா அந்த பானங்கள் குடிக்கக்கூடிய பானங்கள்ல நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்பெல்லாம் நிறைய மருத்துவர்கள்லாம் சித்த மருத்துவர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த இஞ்சி சாறும் அதாவது தேனுடன் கலந்து எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சாக்கா உடல் எடை குறையும் நிறைய புக்கில் எல்லாம் எல்லாருமே படிச்சிருப்பாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த இஞ்சியெல்லாம் நசுக்கி அப்படியே போட்டு அந்த எலுமிச்சை சாறை ஊற்றி அந்த தேனை ஊற்றி குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி குடிச்சோம்னா நம்ம எந்த காரணத்துக்காக குடிச்சோமோ அந்த காரணமே நமக்கு பயன்படாம போயிடும். அதனால நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அதை மருத்துவமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அதை நாம் இடித்து அந்த சாறை பிழிந்து அந்த சாறை தண்ணியில போட்டு வச்சுன்னா கொஞ்சம் தெளிஞ்சிரும். கீழே அந்த கீழே பாத்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல கீழே போய் படிஞ்சிரும். அதன் பிறகு அந்த மேல் இருக்கக்கூடிய சாறை எடுத்துதான் டீலியா இருந்தாலும் நம்மளுடைய இந்த பானங்கள் குடிக்கக்கூடிய அந்த ஜூஸ் வகைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி குடிக்கும் பொழுது கூட இதை நம்ம இஞ்சியை அப்படிதான் பயன்படுத்தணும். அதோடு இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கல்யாண காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் சமைக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரொம்ப அலட்சியமா இந்த தோலை கூட சேர்த்த மாட்டாங்க. நிறைய பேர் அதாவது அதிகமா குவான்டிட்டி சமைக்கிற இடத்துல அந்த தோலை கூட சேர்த்தாம அப்படியே நெருக்கிட்டு போட்டுருவாங்க. தயவு செய்து இனிமேலாவது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இப்ப வீட்டுல எல்லாம் சமைக்கும் போது நம்ம எல்லாருமே பெண்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவங்க எல்லாம் சமைக்கும் போது கண்டிப்பா அந்த தோலெல்லாம் செத்திட்டு தான் சமைப்பாங்க. அதிக அளவுல சமைக்கிற இடங்கள்ல சமையல் கூடங்கள்ல சமைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தோலை நீக்கி விட்டு சமைச்சுதான் சாப்பிடணும். அதுதான் நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, கெடுதல் பண்ணாது. அந்த தோல் நமக்கு கெடுதலை தரக்கூடியது. அதனால கண்டிப்பா அந்த தோலை நீக்கி விட்டு தான் நாம சாப்பிட வேண்டும். இந்த இஞ்சில பார்த்தோம்னாக்க ஏகப்பட்ட நிறைய சத்து பொருள்கள் அடங்கியிருக்கு. புரதம், மாவு பொருள், கொழுப்பு சத்து, மெக்னீசியம் போன்ற சத்துக்கள்லாம் அடங்கி இருக்குது. விட்டமின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி நிறைந்திருக்கிறதால நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை நீக்குவதோடு ரத்தத்தில் கொழுப்பு சேராமல் கூட பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த இஞ்சிக்கு இருக்கு. பொதுவாகவே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாம் இந்த பித்தம் நிறைய உடம்புல பித்தம் அதிகமாயிட்டு செரிமான கோளாறு வந்ததன் காரணமாக தான் அந்த பித்தம் வருது. அப்ப அந்த மாதிரி பித்தம் வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இஞ்சி ஊறுகாய் செய்து கொடுப்பார்கள் பழைய காலத்துல எல்லாம். இன்னைக்கெல்லாம் யாருக்கும் அந்த இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு கூட தெரியல. அந்த மாதிரி இஞ்சி ஊறுகாய் செய்து வைத்துக்கொண்டு 2-3 நாளைக்கு கூட இது கெட்டு போகாது. இந்த இஞ்சியை பத்தி நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் கூறியிருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, இரவு கடுக்காய் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில இந்த இஞ்சியை நாம் உணவுக்கு அல்லாமல் தனியாக, அதாவது குடிக்கின்ற பானங்களிலோ டீயிலோ அல்லது வேறு விதமாகவோ இதை குளிர்பானங்களாகவோ குடிக்கும் பொழுது காலையில் மட்டும்தான் பயன்படுத்தணும், மற்ற வேலைகளில் பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய உடல் இந்த உஷ்ண பொருளுங்கிறதால நம்மளுடைய உடல் காலையில் நம்மளுடைய உடலுக்கு உஷ்ணம் தேவை.
அதனால காலையில மட்டும்தான் இந்த இஞ்சியை நம்ம பயன்படுத்தணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம முதல் நாள் இரவு வரைக்கும் நம்ம உண்ட உணவு காலையில தான் செரிச்சு நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சிக்கு இருக்கிறதால நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனே சிறிதளவு அளவு மிக முக்கியம். இப்ப டீ கடையில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த இஞ்சியை வாங்கிட்டு வந்து அப்படியே இடிச்சு அப்படியே போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி கொதிக்க வச்சு கொடுப்பதன் மூலமாக அந்த நஞ்சு நம்மளுடைய உடலுக்கு சென்று வேறு விதமான நமக்கு தீங்குகளை எல்லாம் விளைவிக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உஷ்ணம் ஆயிடுது நம்மளுடைய உடல் உஷ்ணமாகி அளவுக்கு அதிகமான இஞ்சியை நம்ம உள்ள எடுக்கும் பொழுது அந்த உடல் உஷ்ணமாகி மூளைச்சூடு, கனச்சூடு, அதாவது ரத்த குருதி போக்கு, ரத்தம் போயிடும். அதாவது நிறைய பேருக்கு இந்த மூலாதாரத்துல வெப்பம் அதிகமாகி அவர்களுக்கு அந்த மூளைச்சூடு ஏற்பட்டு ரத்த போக்குலாம் கூட வர்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிடும். அதனால நம்ம கடையில் இஞ்சி வாங்கி சாப்பிடும் பொழுது கூட, கடையில் இஞ்சி டீ போடுபவர்கள் கூட அறியாமையால அவர்கள் செய்திருந்தாலும் இனிமேற்பட்டு தயவு செஞ்சு இதை பார்த்தவங்க அந்த இஞ்சியினுடைய அளவை குறைச்சிக்கிட்டு கொடுப்பதால அவர்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும். நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது கூட அளவு மிக முக்கியம். அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப கவனிச்சு கொடுக்கணும். 2-3 சொட்டு தான், அதாவது ஒரு 2 ml 3 ml தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். பெரியவர்களுக்கே கூட ஒரு 5 ml மேல காலையில கொடுக்க கூடாது அந்த இஞ்சி சாறு. அவ்வளவுதான் சாப்பிடணும். அந்த மாதிரி நம்ம அளவோட இதை பயன்படுத்தி கொண்டு வரும்போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதுல நிறைந்திருப்பதால நமக்கு நல்ல மருத்துவ குணமும் இருக்கு. உணவிலும் சேர்த்துக்கிட்டு, அதாவது மத்தியானம் சாப்பிடும் போதெல்லாம் சாப்பிடலாம். அதாவது உணவுல சேர்த்து சாப்பிடும் பொழுது அது சுத்தமா தோல் நீக்கிட்டு அது தேவையான அளவு தான் அவங்க சேர்ப்பாங்க சமையல்ல. அதனால சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாட்டுல கலந்ததை சாப்பிடலாம். தனியாக பயன்படுத்தும் பொழுது காலையில மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்தும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த வயிறு செரிக்காம காலையிலே பாத்தீங்கன்னா வயிறு உப்புசமாகி வாயு தொந்தரவுகள் நிறைய ஆயிடும். காற்று வெளியேறாம அந்த மாதிரி அண்ட வாயு, மூல வாயு, பித்த வாயு என்று சொல்லக்கூடிய இந்த வாயு தொந்தரவு உள்ளவர்கள் கூட காலை எழுந்த உடனேயே வெறும் வயிற்றிலேயே இந்த இஞ்சி சாறுடன் சிறிது எலுமிச்சை சாறு, தேனோ அல்லது பனங்கருப்பட்டியோ கலந்து சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த வாயு தொந்தரவுகள், இரத்தத்தில் உள்ள கொழுப்பினுடைய அளவை குறைக்கவும் இரத்தத்தில் கொழுப்பு சேராமலும் பார்த்து கொள்ளுது. இன்னொரு முறை பாத்தீங்கன்னாக்கா, இந்த இஞ்சி சாறு எடுத்து அதுல சிறிது மிளகு சிறிது இந்து உப்பு சேர்த்து சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடுவதன் மூலமாக செரிமானத்தன்மை எல்லாம் நிறைய கிடைக்கும். கல்லீரல், மண்ணீரல்ல ஏற்படக்கூடிய அந்த கிருமி தொற்றுகள், மல குழாயில ஏற்படக்கூடிய கிருமி தொற்றுகள், இந்த குடல் புழு என்று சொல்வார்கள், அந்த குடல் புழுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த இஞ்சிக்கு இருக்கு. இப்போ நம்ம இந்த இஞ்சியை நம்மளோட நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒபிசிட்டி, அதாவது உடல் எடை, பருமன் அதிகமாயிடுச்சு, எனக்கு உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அளவாக அனுமானத்தோட, அதாவது யாரையாவது ஒரு மருத்துவருடைய அறிவுரையின் பேர்ல இந்த சாறா இருந்தாலும் சாப்பிடணும். நம்ம வீட்டில தான் செய்யறோங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு அளவு எடுத்துக்க கூடாது. அதற்கென்று வகுக்கப்பட்ட அந்த அளவின் விகிதாச்சார அடிப்படையில் இதை நாம் அளவோடு உட்கொண்டு வந்தால் நம்முடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ அந்த உடல் குறைப்பதற்காக நாம் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு இஞ்சி சாறு எப்படி தயாரிப்பது என்பதை பார்க்கலாம். சரிங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த இஞ்சி சாறு தோல் நீக்கிட்டு சுத்தமா நம்ம இதுல அரைச்சு வச்சிருக்கிறோம். இவ்வளவுதான், ஒரு ஆளுக்கு இந்த 5 ml அளவு தான் இந்த இஞ்சி சாறை நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ எலுமிச்சை சாறு அதே அளவு, சம அளவு இது வச்சிடலாம். தேன், இதை நம்ம தேன்லையும் கலந்து சாப்பிடலாம், பனங்கருப்பட்டி கலந்து சாப்பிடலாம், மிளகோட இந்து உப்பு கலந்து கூட இதுல சாப்பிடலாம். அதனால தப்பு இல்லை. சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சர்க்கரை நோய் குறைபாடு உள்ளவர்கள் இதை தேன் கலக்காம இந்து உப்பும் மிளகு சேர்த்து சாப்பிடுவதன் மூலமாக அவருக்கு நல்ல பயன் கொடுக்கும். தேனும் அதே அளவு எடுத்துக்கணுமா? இல்லையம்மா, தேன் 1 ஸ்பூன். இது போல நன்றாக இதை கலக்கிட்டு இதுல நமக்கு தேவைக்கேற்ப ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் சுடு தண்ணி
அதாவது சுடுநீர் கலந்து குடிக்கலாம், அப்படியே கூட குடிக்கலாம். எப்படி வேணாலும் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப, நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப. சில இடங்கள்ல இப்ப சுடுநீர் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இது அப்படியேவும் குடிக்கலாம். இதை நீங்க சுடுநீரில் கலந்தும் உபயோகப்படுத்தலாம். இஞ்சி எலுமிச்சை சாறு தயாரிக்கும் முறை. அரைத்து எடுத்த இஞ்சி விழுதை வடிகட்டியில் போட்டு எலுமிச்சை சாறை அதில் ஊற்றி வடிகட்டி எடுத்த பின் அதனுடன் தேவையான அளவு தேன் கலந்தால் இஞ்சி எலுமிச்சை சாறு தயார். இஞ்சி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா நம்ம பயன்படுத்துற ஒரு விஷயம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு இத தோல் சீவாம போட்டா அதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கெல்லாம் கூட தெரியவே தெரியாது. ஏனோ தானோன்னு சமையல் பண்ணும்போது நம்ம அதை கிளீன் பண்ணிட்டு போட்டுருவோம். பட் நல்லா கிளீன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மெசேஜா இருந்தது. எங்களுக்கு இஞ்சியை பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா.